வணக்கம் தனவன் மீடியா நண்பர்களே. இன்று மீண்டும் நம்முடன் ஒரு அரசியல் விவாத சந்திப்பில் இணைந்திருப்பவர் நடராஜன். வணக்கம் நடராஜன். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே, உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறோம், மீண்டும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தாருங்க. வாங்க இன்னைக்கு விவாதத்துக்கு போவோம். நடராஜன், இன்னைக்கு தாவேக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கு. அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அண்ட் வரையறை இதுக்காக. இந்த காவிரிக்காக அனைத்து கட்சி கூட்டணும்னு ரிக்வெஸ்ட் வந்தபோது அதை விட்டுட்டு இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான கட்சிகள் அதுல சேரவும் இல்லை. என்ன தகவல்? ஆமா சார். ஆக்சுவலா காவிரிக்காக இந்த கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அதான் தண்ணி வந்துருச்சு, நம்ம ஏன் அதை கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சி தரப்புல இருந்து பதில் வருது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் காவிரி அளவுக்கு இதுவுமே ஒரு முக்கியமான பிரச்சனை. காவிரியாவது என்ன சொல்றது, இப்ப தண்ணி வந்ததுனால இந்த பிரச்சனை பெருசா வெடிக்கல. ஆனா இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு தலைவலியாக மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆக்சுவலா இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே அதை வெளியே கொண்டு வந்தது திமுக தான் சார். அதாவது டீலிமிட்டேஷன் ஒண்ணு வரப்போகுது, டீலிமிட்டேஷன் ஒண்ணுல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத மத்திய அரசு வெளியிடல. அதற்கு முன்னாடியே திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரிதான் இருக்க போகுது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில இந்த டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க, இதனால தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமைகள் எல்லாமே பறிபோக போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி தான் 26 எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்னா நம்ம பாஜக தீவிர எதிர்ப்புல போகணும், அதற்கு அந்த டீலிமிட்டேஷனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அப்போல இருந்து அதை கையில எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது அது அவங்களுக்கு கை கொடுக்கல. சோ இப்ப திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மாநில அரசு நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா மாசு அவர்கள் மேல ஏதோ வழக்கு பதிய போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்திகள்லாம் கேள்விப்படுறோம். சோ தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து மார்க்கண்டேயன்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் மேலேயே பாத்தீங்க அப்படின்னா விசாரணைக்கு அழைத்து கூட்டு போயிட்டாங்க, அவர் மேலேயே கை வச்சிட்டாங்க அப்படிங்கிறதுதான் ஒட்டுமொத்த பேச்சாக இருக்கிறது. இப்ப மாநில அரசு தொடர்ந்து நம்ம மேல அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கு, நமக்கு ஒரு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம மத்திய அரசையும் பகச்சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினாலதான் திமுக இந்த கூட்டத்துல பங்கேற்கல அப்படிங்கிறதுதான். இதுல மற்ற கட்சிகளை பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அதிமுக நமக்கு தெரியும், அங்க வெறும் 4 எம்எல்ஏக்கள் 4 எம்பிக்கள் தான் இருக்காங்க. அந்த 4 எம்பிக்களுமே ராஜ்யசபா எம்பிக்கள். அவர்கள் இங்க வராததுக்கு காரணம் தீவிர தாவேக எதிர்ப்பாக கூட இருக்கலாம். அவங்க முன்னாடியே டீலிமிட்டேஷனுக்கு இந்த அளவுக்கு குரல் கொடுத்தாங்கன்னா கேட்டா கிடையாது. அவங்களுக்கு பெரிய அளவுல இதுல பங்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா திமுக டீலிமிட்டேஷனை தடுப்பதுதான் எங்களுடைய உயிர் மூச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது கடந்த 3 வருடங்களா. ஆனா இப்ப திமுக அதை வாபஸ் வாங்கிருச்சா, டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் பரவாயில்லையா, ஒட்டுமொத்த தொகுதிகளில் தமிழகத்தினுடைய பங்கு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 7.1% மக்களவை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை நாங்க இரட்டிப்பாக கொடுப்போம், அந்த அந்த பிரதிநிதித்துவம் குறையாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லுது. சோ இதையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திமுக ஒரு காரணமாக சொல்லி, ஏன்னா திமுக அவங்களுக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க. இப்ப பெரியார் அப்படின்னு ஒரு நதி இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க கேரளால. அந்த நதிக்கு பேரே ஈவே ராமசாமியினுடைய பெயரான பெரியார தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி ஒரு சூழல் இருக்கு, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அதை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் அப்படிங்கிறதுல திமுக காரங்களை நம்ம அடிச்சுக்கிட முடியாது. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சோ அப்படி இந்த 7.1 நாங்கள் தமிழகத்திற்கு தருவோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுச்சு அப்படின்னா அதை ஒரு காரணமாக வைத்தும் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டும் பாஜகவை நெருங்குவதற்கு இதை ஒரு வழியாக பார்க்கிறதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டவுட்டா இருக்கு சார். இதுல மற்ற கட்சிகளை நம்ம பார்க்கணும். இப்ப வேற யாரு போகாம இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக போகல. தேமுதிகக்கு ஒரு எம்பி இருக்காரு, ராஜ்யசபா எம்பி சுதீஷ், அவரு போகாம இருக்காரு. அதே நேரத்துல அன்புமணி ராமதாஸ் பாமக எம்பி, ராஜ்யசபா எம்பி, அவரு போகல. இன்னும் யாருன்னா கமலஹாசன், அவர் பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாக்கே ஒழுங்கா போக மாட்டாரு. அவர் நடந்து முடிந்த இந்த கூட்டத்தொடர்ல ஒஸ்ட் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லியிருக்காங்க, கமலஹாசனை தான். ஏன்னா அவர் அதிகமாக பங்கேற்கவில்லை அப்படிங்கிற மாதிரி. சோ இப்படி எம்பி பதவியை வாங்கிட்டு அவர் ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் அவர்களை வைக்கப்படுது. சோ இவங்க எல்லாம் ஏன் புறக்கணிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கமலஹாசனாவது பாத்தீங்க அப்படின்னா அவர் அமெரிக்கால இருக்காருன்னு சொல்றாங்க, அதனால அவர் இந்த கூட்டத்துல பங்கேற்கல. அவரும் திமுகவால எம்பி ஆனவர் தான்.
இப்ப சுதீஷும் இதுல வந்து கலந்துக்கிட்டாரா, அன்புமணி ராமதாஸும் இதை எதிர்க்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. சோ மொத்தமாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 57 எம்பிக்கள்ல வெறும் 20 எம்பிக்கள் தான் அதுல கலந்துகிட்டு இருக்காங்க. அதுல 18 காங்கிரஸ் எம்பிக்கள், 2 விசிக எம்பிக்கள், மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாம் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல திமுக பாஜக கூட்டணி அமைய இது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு முன்னோட்டம், ஒரு ட்ரெய்லர் மாதிரி நம்ம இதை பார்க்கலாம். அதை வந்து அமைத்து கொடுத்திருப்பது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார். ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு கூட்டம் கூட்டி அதுக்கு வந்து அதிமுக திமுக ரெண்டும் போகாதது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்க போனான்னா தாவேக்காக அது ஒரு வெற்றியா இவங்க நினைச்சிருவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களா? கண்டிப்பா சார். இது என்னன்னா, இப்ப தாவேக்காவே அவர்கள் வந்து தொடர்ந்து சட்டமன்றத்துல எதிர்க்கிறது மட்டும் இல்லாம, நாங்க வந்து காவிரிக்கு வந்து மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க ஒரு கூட்டம் போட சொன்னோம். ஆனா அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் அதற்கு போடாம அனைத்து எம்பிக்கள் கூட்டம் போடுறாங்களே. இப்ப எம்பிக்கள் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இந்திய அளவுல ஒரு பிரச்சனையை கொண்டு போறதுக்காக ஒரு இதாயிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் கலந்துக்கிறாரு. சிதம்பரத்துக்கும் இதுக்கு என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ அவரையும் இதுல கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தாவேக்கா விசஸ் மற்ற கட்சிகள், தாவேக்கா கூட்டணி விசஸ் மற்ற கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா தாவேக்காக்கு வந்து எம்பியே கிடையாது, இன்னும் இது வரைக்கும் கிடையாது. அவங்க இருந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ தாவேக்கா இதை கூட்டுறதுன்னா எம்பி கூட்டினதுக்கு காரணம் வந்து நாடாளுமன்றத்தில் அவங்க தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு காரணமா இருக்கலாம். இப்போ இதுக்கு கூட்டத்துக்கு வந்து திமுகவோ அதிமுகவோ போயிருந்தானா தாவேக்காக அவங்க வெற்றியா நினைப்பாங்க. அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் சொல்ற மாதிரி காவிரிக்காக வந்து ஒரு இது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா அது அவங்க எதிர்கட்சிக்கு வெற்றியா நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு வெறும் அரசியல் நாடகம் தான். இதனால எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். தமிழக மக்களுடைய உரிமையை கரெக்டா பாதுகாக்கணும். அதாவது இந்த தொகுதி மறுசீரமைப்புல ஒழுங்கா நடக்கணும்னா என்னுடைய கருத்து வளர்ச்சியையும் நம்ம கண்ணுல வச்சுக்கணும். அதாவது மக்கள் தொகை ஒரு பரப்பளவு அதை மட்டும் வச்சுக்காம வளர்ச்சி, ஒரு மாநிலம் நிறைய வளர்ந்தான்னா அவங்களுக்கு நிறைய எம்பி கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்தான்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இது என்னுடைய கருத்தா இருக்கு. எஸ் சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப வளர்ச்சி அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அந்த வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மத்திய அரசு கொண்டு வந்த பல திட்டங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்துறது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் போது நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னே மாறின அளவுக்கு தான் நிறைய குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா 2 குழந்தைகள் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்படி நம்ம ஒரு கட்டுப்பாடோட இருக்கும் பொழுது வட மாநிலங்கள் அவங்க அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அங்க மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு கட்டுப்படுத்தாத சூழல் இருக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில இதை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது தமிழ்நாடு மட்டுமில்லாமல் தென் மாநிலங்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு அநீதியாக தான் நம்ம பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறோமோ அதே பிரச்சனைகள் தான் கேரளாலையும் இருக்க போகுது. ஸோ கேரளாலையும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்கும், கர்நாடகாலையும் வெடிக்கும், ஆந்திராலையும் வெடிக்கும். இப்போ இருக்கிற மாதிரி 7.1 அப்படின்னு கொண்டு வந்தா கூட வருங்காலங்கள்ல அரசியலமைப்பு சாசனப்படி அதை வந்து நம்ம வந்து மக்கள் தொகை அடிப்படையில கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்பவே இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேசப்படுது. ஸோ இதுல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஆல்ரெடி இவங்க பிரிச்சிருப்பாங்கல்ல சார் இந்த மக்களவை தொகுதிகள்ல, அதுலயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூடியது ஸ்ரீபெரும்புதூர். அங்கு இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 23,82,578. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல கம்மியாக இருக்கக்கூடிய, அதாவது குறைந்த வாக்காளர்களை இருக்கக்கூடிய தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி. அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 13,45,708. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,40,000 வாக்காளர்கள் நாகப்பட்டினத்தை விட ஸ்ரீபெரும்புத்தூர்ல அதிகமா இருக்காங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படிங்கும் பொழுது பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் வந்துடும். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் எம்பியாக இருக்கக்கூடிய இப்ப டிஆர் பாலு தான் அங்க எம்பியா இருக்காரு. அவரு 10 லட்சம் மக்களை எக்ஸ்ட்ரா ரெப்ரசன்ட் பண்றாரு. அதே நேரத்துல நாகை எம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் வாக்காளர்களை கம்மியா இது பண்றாரு, ரெப்ரசன்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இதே நேரத்துல நம்ம இந்திய அளவுல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு திகைக்க வைக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸா இருக்கு. இந்திய அளவுல அதிகமாக மக்கள் இருக்கக்கூடிய
தொகுதி எதுன்னா துப்ரி அப்படின்னு ஒரு தொகுதி சார். அது வந்து அசாம்ல இருக்கு. ஆமா. அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 24,58,780. அதே நேரத்துல கம்மியா இருக்கிறது பாத்தீங்கன்னா லட்சத்தீவு. அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறதுனால ஆமா. அங்க வந்து வெறும் 49,247 பேர் தான் இருக்காங்க. சோ 49,000 50,000 வச்சுக்கோங்களேன். 50,000 பேருக்கு ஒரு எம்பி, அதே நேரத்துல 24 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது, சோ இந்த வேறுபாடுகளை களைய வேண்டும் அப்படிங்கறத அந்த டீலிமிட்டேஷனுடைய நோக்கம். ஆமா. ஆனா அந்த நோக்கத்தை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்த போறோம்? சோ இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதுதான் இந்த கடந்த 50 வருஷங்களா எதுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணாம இருந்தாங்க, 55 வருஷமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் தான். அவங்க வந்து எல்லைகளை மட்டும்தான் சீரமைச்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர இந்த மக்கள் தொகை அடிப்படையில 543 அப்படிங்கிற நம்பரை அவங்க வந்து அதிகரிக்காம இருந்ததுக்கு காரணமே இதுதான். அந்த 543 தொடரட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் இதுதான். சோ இது எந்த அளவுல ஆரோக்கியமான முறையில இவங்க வந்து எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சாலும் சரி, இல்ல எம்பிக்களுடைய எண்ணிக்கை 7.1 அப்படிங்கிற விகிதம் தமிழ்நாட்டுக்கு ஒருபடி செய்தாலும் சரி, ஆரோக்கியமான முறையில ஒரு இந்தியா அப்படிங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில இருக்கணும். எந்த ஒரு மாநிலத்துக்கும் அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கம்மியாயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமா. நீங்க வந்து அதோட நியாயமான ஒரு அரசியல் அமைப்பு மாற்றத்தை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ஆனா இங்க இருக்கிற கட்சிகள்லாம் என்ன பண்றதுன்னா, அது ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துது. இவங்க கண்டிப்பா சார். இவங்க செஞ்சானா அதுக்கு நாங்க ஆப்போசிட் செய்வோம். இப்ப எங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வந்து எங்க கொள்கையை மாத்திக்குவோம். அப்படிங்கிற ஒரு அரசியல் நோக்கத்தோட செய்யறபோது தான் மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பு ஏற்படுது. ஏன்னா இதுல வந்து இந்த டீலிமிட்டேஷன்ல மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டது தான் உண்மை. கண்டிப்பா சார். இதுல நீங்க கூட பாத்தீங்க அப்படின்னா இவர் கூட சொல்றாரு. துரை வைக்க வந்து டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தமிழகத்திற்கு எதிரானது, இந்தியாவிற்கே எதிரானது, சிறுபான்மையினருக்கு எதிரானது அப்படிங்கிறது. இதுல சிறுபான்மையினர் எங்க இருந்து வந்தாங்க? சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அதுக்கு மட்டும் தனியா டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்களா? இப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார். இப்ப நம்ம இந்த இவ்வளவு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த சிஜேபி அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்து கடந்த மாதம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு அடிநாதமாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த நீட் வினாத்தாள் கசிவு. அந்த கசிவு யார் மூலமாக ஏற்பட்டது, அதை கசிய விட்டவர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதாகவும் அவங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டதாகவும் இப்ப செய்திகள்லாம் வள வந்திருக்கு. அதை பத்தி எங்கிட்ட செய்திகள் பகிர்ந்துக்க முடியுமா சார்? கண்டிப்பா. இது ரொம்ப அதிர்ச்சிகரமா விஷயமா இருக்கு நடராஜன். என்னன்னா, மிஸ் மாந்திரே அதாவது ஒரு பெண் டீச்சர். அவங்க வந்து பயாலஜில எக்ஸ்பர்ட். அதே மாரி குல்கர்னி அவர் வந்து கெமிஸ்ட்ரியில எக்ஸ்பர்ட். இன்னொருத்தர் வந்து ஒரு பெண் மிஸ் ஹவால்தார் அவங்களும் மகளிர் டீச்சர். அவங்க வந்து பிசிக்ஸ் எக்ஸ்பர்ட். இவங்க 3 பேருமே இந்த நீட் தேர்வுக்கு கொஸ்டின் பேப்பர் பிரிப்பேர் பண்ணல பேனல்ல இருந்திருக்காங்க. ஓகேயா? இதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு முறையில வந்து கசிய விட்டுருக்கிறது தான் இதுல வந்து ஆச்சரியம். தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு ரூட்ல பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பயாலஜி கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அவங்க வந்து அவங்க கொஸ்டின் வந்து அவங்களுடைய செலக்டடா சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுத்துருக்காங்க. அத அவங்களே கோச்சிங் சென்டர் வேற நடத்துறாங்க. இதே ரொம்ப தப்பான விஷயம். கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க கோச்சிங் சென்டர் நடத்தவே கூடாது. அவங்க கோச்சிங் சென்டர் நடத்தி, அந்த கோச்சிங் சென்டர்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு குடுத்துருக்காங்க. அது வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 136 கொஸ்டின் வரைக்கும் கையில வேற எழுதியிருக்காங்க. அது அப்படியே இருக்கு. அது போயிருக்கு. அந்த கோச்சிங் அந்த ஸ்டூடண்ட்ஸ்ட்ட இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து சில புரோக்கர்ஸ்க்கு போயிருக்கு. அந்த புரோக்கர்ஸ் பொதுவாவே இந்த 3 கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி 3த்துலயுமே இந்த புரோக்கர்ஸ்க்கு போய் அவங்க வந்து இத வித்திருக்காங்க. இன்டர்மீடியேட்டரிஸ்க்கு நடுவுல இருக்கிற இடைத்தரகர்கள் மூலமா வித்து, இது வந்து பூனால பிரிண்ட் ஆயிருக்கு. அப்புறம் நாசிக்ல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ராஜஸ்தானுக்கு ஒரு ரூட்ல போயிருக்கு. அந்த மாரி அந்த ரூட் எல்லாம் வந்து இப்ப சிபிஐ வந்து கிளியரா கண்டுபிடிச்சிருச்சு. சோ இந்த 3 டீச்சர் தான் நான் சொன்ன மாரி. இந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் இதுல என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் நெறைய இன்டர்மீடியேட்டரிஸ். அவங்க வந்து அத சில பேர் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு பாஸ் பண்ணி, அவங்க வந்து கோச்சிங் சென்டருக்கு நெட்வொர்க் இருக்கு. அந்த கோச்சிங் சென்டருக்கு போயி, அதுலேருந்து போயிருக்கு. குறிப்பா ஒரு பர்ட்டிகுலர் நெட்வொர்க்ல ஒரு 36 கொஸ்டின் பேப்பரோட இமேஜ் அது WhatsAppலயோ, Telegramலயோ அந்த மாரி டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அது வந்து அது 132 கேள்விகள கையால எழுதின இமேஜ் 36 இமேஜ். அது வந்து கெமிஸ்ட்ரில போயிருக்கு. அது அதுவும் வந்து சிபிஐல சார்ஜ் ஷீட்ல அவங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டாங்க அத. அதே மாதிரி பிசிக்ஸும்
இந்த குல்கர்னிங்கிறவர் வந்து அவருடைய நெட்வொர்க் மூலமா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆம், ரூ. 25,000 காசு வாங்கி சில மேங்கோஸ் வேற வாங்கிட்டு இருக்காராம். ஸோ மாம்பழத்துக்காக வந்து ஒரு 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 மதிப்புமிக்க ஒரு நீட் கொஸ்டின் பேப்பர விக்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் சீப்பா நடந்துட்டு இருக்காங்க. இவங்க மூலமா தான் இந்த 3 சப்ஜெக்ட் தான் மெயினா போயிருக்கு. அது தவிர நெறைய பிரைவேட் இண்டிவிஜுவல்லாம். அதான் மனிஷா சஞ்சய் வாக்மாரே அப்படின்னு ஒருத்தர். அப்புறம் தனஞ்சய் நிவ்ருத்தி லோகாண்டே அப்படின்னு ஒருத்தர். அவங்க எல்லாம் மிடில் மேன். அப்புறம் சுபம் மதுக்கர் கைனார் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். இவங்க என்ன டிஸ்ட்ரிபியூட்டர்னா இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் ஆகிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர். இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸோ எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு சிஸ்டமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அப்புறம் வந்து இதுல எப்படி வந்து சிபிஐ கண்டுபிடிச்சதுன்னா கீழேந்து மேல. ஏன்னா மேலேருந்து கீழே வரல. அதாவது முதல்ல இவங்க இந்த 3 டீச்சர்ஸ் சொன்னேன்ல, அதான் அவங்க கடைசியா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழேந்து மாணவர்களோட வாட்ஸ்அப், அங்க இப்ப ஃபாரன்சிக்ல சில பேர் எரிச்சுட்டாங்க. இந்த 136 கொஸ்டின் சொன்னேனே, அது கையில பேப்பர்ல எழுதி இமேஜ்ல போட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த அவங்க கையால எழுதின எரிச்சுட்டாங்க. ஆனா அந்த ஃபாரன்சிக் லேப்ல வந்து அந்த இமேஜஸ்லாம் வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கேருந்து இமேஜ் முதல்ல வெளில வந்ததுங்கிறத வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கீழேந்து மேல் மட்டத்துக்கு போய் இந்த 3 டீச்சர் மெயினா கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க 3 பேரும் பண்ணது காசுக்காக தான். சில இடத்துல வந்து இத வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன 10,00,000 12,00,000 வரைக்கும் கூட போயிருக்கு. இதோட மதிப்பு, இதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆன பணம், இத கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமே இத அடுத்த கட்டமா இத எப்படி வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுத்து இவங்களெல்லாம் வந்து கைது செய்ய போறாங்கங்கிறது 1. 2வது இதுக்கு மேல நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இது ரிப்பீட் ஆகும். நீங்க இந்த தடவ கண்டுபிடிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியில இருந்தான்னா, இதே தான் ரிப்பீட் போறது. இத வந்து தடுத்து நிறுத்துறது இவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்க போறது. ஆனா இது ரொம்ப அநியாயம். ஏன்னா இது படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இழைக்கிற அநியாயம். கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிறவங்களுக்கும் அநியாயம். எல்லாத்து மேலயும் நம்பிக்கை போச்சு. அதுதான். இந்த நீட்னால என்ன ஆச்சுன்னா, மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. இத வந்து மத்திய அரசு மேல நம்பிக்கை போய்விட்டதுங்கிறது கூட என்னால சொல்ல முடியும். ஏன்னா இது மத்திய அரசு தான் இதுக்கு காரணம். அவங்க வந்து இதுல நெறைய நெட்வொர்க் மீடியேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் இதுல வந்து அரசியல்வாதிகள் எவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்காங்கங்கிறத பார்க்கணும். அது வந்து சிபிஐ இன்னும் வெளியில சொல்லல. என்ன பொறுத்தவரைக்கும் இது எல்லாம் நம்ம ஊர்ல தெரியும். எந்த ஒரு ஊழலோ, கரப்ஷனோ நடந்தான்னா, அது பின்புலத்துல அரசியல்வாதிகள் இல்லாம எதுவுமே நடக்காது. அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சிபிஐ இன்னும் அந்த ரூட்ல வரல. அதுவும் வெளியில வந்து இதுக்குரிய நடவடிக்கைய தகுந்த முறையில எடுத்து கைது செய்து, இதுக்கு மேல இன்னொரு தடவ இது நடக்காம இருக்கிறதுக்கான உத்தரவாதம் என்ன? அப்படிங்கிறதையும் சொல்லணும். அப்பதான் இது வந்து முழுமை பெறுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார். நெறைய விஷயங்கள் நம்ம பேசுனோம். அ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இவ்வளவு நேரம் நம்ம சேனல பார்த்ததுக்கும், நம்மளுடைய வீடியோவ பார்த்ததுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.